ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீன் குழம்பு எப்படி வைக்க போகிறோங்கன்னு பார்க்கலாம். மீன் பார் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. 2 கிலோ மீன் பார் இது எல்லாமே. அடுத்தது மீன் குழம்பு பார்க்கலாம்பா. மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீன் குழம்புக்கு மசாலாலாம் அரைச்சிக்கலாம். மீன் குழம்புக்கு பாருங்கள், சின்ன வெங்காயம், பூண்டு இது போட்டு அப்படியே வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு மீன் குழம்புக்கு ரெடியாகுது மசாலா பாருங்கள். இப்போ வந்து இந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்குறோம்பா. வர கொத்தமல்லி, இது வந்து வெந்தயம், இது சீரகம், இது வந்து மிளகு, இது 4 போட்டு வதக்கலாம்ப்பா. இதுலேயே போயிட்டு இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சா. வணங்கிட்டு இது வந்து கொத்தமல்லி, வெந்தயம், சீரகம், மிளகு இதெல்லாம் இதிலே போட்டுடலாம். இப்போ வந்து அப்படியே தக்காளி பிச்சு வைங்க. அப்புறம் எப்படி பாருப்பா, தக்காளி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஓரமாக இல்லை, எண்ணெயும் காட்டுங்க. காட்டு எல்லாம் ஒன்று. தக்காளி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி வந்து இதில் போட்டுருவோம். கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கோம். கருவேப்பிலை பாருப்பா, கருவேப்பிலை போடலாம்.
கொத்தமல்லி போட்டுக்கலாம்பா. சாம்பார் தூள், மஞ்சள், சாம்பார் தூள் இல்லையா? இப்பயே நல்லா கமகமன்னு வாசனை வருது. போடு, அப்படியே காட்டு என்ன. இப்பயே பாருங்க, இந்த மசாலா வணக்க 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 அவ்வளோ கமன்னு வாசனை வருதுங்க. மீன் குழம்பு வாசனை முன்னாடியே வருதுங்க. இப்போ வந்து இதில் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் போட்டுக்கலாம். நான் வந்து சாம்பார் தூள் தான் போடுவேன், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ, எந்த தூள் போடணும்னு தோணுதோ அதை போடுவோம். இப்போ வந்து புளி வந்து நம்மளுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம்ப்பா. புளிப்பு அதிகமாக வேணுன்றீங்க நிறையா போட்டுக்கலாம், கம்மியாக வேணுன்றீங்க கம்மியாக போட்டுக்கலாம். ஏன் நாங்கள் வந்து இவ்வளோ புளி போடுறோம்ப்பா. இது வந்து நாங்கள் தேங்காய் கடலை இதெல்லாம் எதுவுமே போட மாட்டோங்க. இது மட்டும்தான் மசாலா, புளி இது மட்டும்தான்ப்பா. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு மசாலா. இதை அரைச்சி மீன் குழம்பு வைக்கலாம்ப்பா. அதுக்குள்ளேயும் இது வந்து ஆறட்டும்.